வணக்கம் எம்பிபிஎஸ் கம்யூனிட்டி. அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனின்ட்டு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் தரான். எவனாவது எவ்வளோ சொன்னான்டா, அதாவது ஃபண்டை அவன்கிட்ட காசு கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கு ப்ராஃபிட் தரலாம், நான் அப்படி செய்கிறேன், அட் பார்த்தா காசு தரலாம், அண்ட் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பை பண்ணுற மாதிரி பையை கொடுத்தீங்கன்னா காசு வரும். ஸோ இப்படி எவனாவது ஒரு சொல்கிறான், இல்லாட்டி ஒரு NFT செல் பண்ணுறது, அப்படி ஏதாவது ஒரு கன்செப்ட் என்னென்னாலும் சரி, இதெல்லாம் பேசிக்காக ஸ்கேமான கன்செப்ட். ஓகேவா? இன்னுமே போயிட்டு இந்த ஸ்கேம் கன்செப்டில் போயிட்டு இதெல்லாம் மணி மேக் பண்ணுறதுவே அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஸோ உங்களோட அதை ஸ்டாப் பண்ணுங்கள். பிகினர்ஸுக்கு அதை ப்ரமோட் பண்ணுங்கள். பிகினர்ஸ் மீன் கிரிப்டோ பற்றி தெரியாத ஒருத்தன் ட்ரேடிங்கில் லூஸ் பண்ணிட்டு நிற்பான். ஃபஸ்ட்டு ட்ரேடில் எங்கே உங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும்னா நீங்கள் ட்ரேடில் ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணுவீங்க. லூஸ் பண்ணவொன்னு தேடிவீங்க, இதில் எப்படி ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி தேர்ட் நான் 5-6 பேர் விஐபி குரூப்பை செல் பண்ணுவான். இந்த ஃபண்ட் என்ன எடுத்தால் நான் உங்களுக்கு 2 மடங்கு இதெல்லாம் சொல்லுவான். ஸோ இப்படி இருக்க வரும் சொல்லுவாங்க. சொல்கிற டைமில் இந்த கம்பெனிஸ் உங்களோட கண்ணில் பணம் எவனாவது கொண்டு வருவான். அதாவது இந்த கிரிப்டோ வச்சுட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நான் ஏர்ன் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எல்லாம் 1% எல்லாம் 2% எல்லாம் 3% எல்லாம் டெய்லி. ஓகேவா? அப்போ இதில் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண படிக்கிறீங்க. இப்படி தான் உங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்டார்ட் பண்ண டைமில் இன்வெஸ்ட் பண்ணி லூஸ் பண்ணுவீங்க, எகைன் இன்வெஸ்ட் பண்ணி எகைன் லூஸ் பண்ணுங்க, எகைன் இன்வெஸ்ட் பண்ணுங்க, எகைன் லூஸ் பண்ணுங்க. டோட்டல் ஃபண்ட் வைப் அவுட் பண்ணிவிட்டு, அதாவது ட்ரேடிங்கை விட பெரிய லூஸ் அங்கே பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸிட் ஆவீங்க. ஓகேவா? ஸோ இப்படியான கன்செப்டில் எல்லாம் ஸ்கிப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ட்ரேடை லேர்ன் பண்ண பழகுங்க. ஸோ ட்ரேடை லேர்ன் பண்ண தெரியலையா, சரி நீங்கள் காயின்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்க. அதாவது காயின்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறேன்டா பிட்காயின் போய் $1,20,000 ரெண்டு பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லை. ஸோ ஒரு டவுன் ஆன டைமில் ஸோ நல்ல ஒரு கிராஷ் ஆகிருக்கு, மார்க்கெட் பெரிய கிராஷ் இருக்கா, பை பண்ணுங்கள். ஸோ இறங்கிட்டா திருப்பி பை பண்ணுங்கள், இறங்கிட்டா திருப்பி பை பண்ணுங்கள், இறங்கிட்டா திருப்பி பை பண்ணுங்கள். ஸோ அப்பாகும். ஓகேவா? உங்களோட ஃபண்ட் இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக. இப்போ தான் இந்த 7 பில்லியன் பீப்புள்ஸில் இப்போ அது கிரிப்டோவில் இருக்கிற தாக்கள் ரொம்ப குறையதான். ஓகேவா? ஸோ அப்போ கிரிப்டோவில் அவ்வளோ பேர் வர்ற டைமில் பிட்காயின் மார்க்கெட் கப்போ கண்டிப்பாக அப்பாகும் இன்னுமே. ஸோ இன்னுமே ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பிட்காயின் ETH சொல்லானா ஆவெக்ஸ், ஸோ இப்படியான பிளாக் செயின் ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் ஹை ஆன்சர் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது. ஸோ கண்டிப்பாக ரிஸ்க் இல்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணுறதை தவிர நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள்.